ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நேற்று பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு 7 கிராமுக்கு காயின்ஸ் வாங்கினேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் ஏன் நேற்று வாங்கினேன் அப்படின்றது. ஏன்னா வென் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் டேஸ் இடையில கொஞ்சம் வந்து 6,900 அப்படிலாம் போச்சு. ஐ தாட் லைக் கொஞ்சம் கம்மியாகும், அப்புறம் போய் வாங்கலான்ட்டு இருந்துட்டு அதிகமானதான் மிச்சம். ஸோ இன்னும் டிலே பண்ண விரும்பல. ஸோ நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 grams and then இது ஒரு 2 grams and then இது ஒரு 2 gram, இது ஒரு 1 gram. So totally 7 grams. Okay, yeah, this is what it looks like. முன்னாடி வந்து லக்ஷ்மி போட்டிருக்கோம். லக்ஷ்மி ஆக்சுவலாக எனக்கு அந்த லக்ஷ்மி போட்டிருக்கிறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அந்த லக்ஷ்மி இது வாங்கினேன். ஸோ இதுதான் 7 grams. இந்த கேல்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா நேத்தி ரேட் வந்து 7090, நான் வாங்கின டேட் வந்து நேத்தி. ஓகே, அண்ட் இது வந்து நீங்கள் மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் வந்து இது வந்து நான் பண்ண தப்பு பண்ணாதீங்க. 1 gram 2 gram 2 gram அப்படி கரெக்டாக வாங்கினீங்கன்னா இந்த வேல்யூ அடிஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த டேக்ஸபிள் அமௌண்ட்டுன்னு ஒன்று வரும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நமக்கு அது அமௌண்ட். ஓகேவா, அந்த 2% டேக்ஸ் இதெல்லாம் பிடிச்சி தான் டேக்ஸபிள் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த கிராமுக்கு எவ்வளோ வருதோ அதை போட்டு வேல்யூ அடிஷன் போட்டு ஈக்குவலாக வருதா. பட் இங்கே பார்த்துனீங்கன்னா நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது, 0.005 கம்மியாக இருக்குல்ல. பட் அவங்க வந்து இந்த வேல்யூ அடிஷன் பாருங்களேன், கம்மியாக இருந்தாலும் இந்த கூட இருந்தாலும் இந்த இது மாதிரி ஒரே இதே போடுறாங்க. 2% அரவுண்ட் ஆஃப் 2 போட்டு அதுக்கு எவ்வளவோ அதுன்ற மாதிரி போடுறாங்க. இதுக்கு கூட பார்த்திங்கன்னா இந்த 1 கிராமுக்கு தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 141.80 மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்கும்போது இன்னும் பெட்டராக ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க. இந்த கிராம் அக்குமுலேஷன்ஸில் கரெக்டாக 1 gram 2 gram வாங்கினீங்கன்னா இட் மைட் பி பெட்டர் ஃபார் கேல்குலேஷன் அஸ் வெல் அஸ் லைக் நமக்கு வந்து எதுவும் ஏமாறாத மாதிரி ஒரு ஃபீலிங்கும் வரும். இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூ அடிஷன் இதை போட்டு கரெக்டாக போட்டிருக்காங்களா, இந்த இதில் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கே மில்லி கிராம்ஸ் வந்து கூட குறைச்சிருக்குல்ல, அதுக்கேற்றப்பில் இங்கே அமௌண்ட் போட்டிருக்காங்க. அப்புறம் இதுதான் வந்து ஜிஎஸ்டி 3% போட்டிருக்காங்க. 3%னால் நான் கால்குலேட் பண்ணப்போ எனக்கு வந்து 1516.98 வந்தது. ஸோ டோட்டலாக வந்து 52,082 rupees. அதில் வந்து நான் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லி மேனேஜர் கிட்ட கேட்டப்போ ஒரு 83 rupees வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணாங்க. ஸோ 52,000 ஃபைனலாக ஒரு 7 கிராம்ஸ்க்கு நான் பே பண்ணிட்டு வந்தேன். ஓகேவா, அண்ட் இதில் பார்த்துட்டிங்கன்னா சில பேர் வந்து இந்த ஜிஎஸ்டி வந்து மொத்தமாக அந்த காயினாக வாங்கினா வந்து கம்மியாகும், சிங்கிளாக வாங்கினா வந்து கூட வரும் அப்படின்ற மாதிரி தப்பாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. இப்போ எப்படி வரும் அப்படின்னா டோட்டலாக அவங்க கால்குலேட் பண்ணிட்டு அதுலேருந்து 3% பிடிப்பாங்க. ஸோ அது நீங்கள் காயினாக சிங்கிளாக வாங்குறீங்க, பெருசாக வாங்குறீங்க, அதெல்லாம் அங்கே கணக்கு கிடையாது. டோட்டலாக போட்டுட்டு தான் அவங்க வந்து இந்த அமௌண்ட், இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டு டெரைவ் பண்ணுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் பெருசாக நீங்கள் இது யோசிக்க தேவையில்லை. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகும்போது இந்த இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி வாங்கினீங்கன்னா இட் மைட் பி பெட்டர் ஃபார் யூ கைஸ் டு when it comes to investment அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது நான் வந்து கேல்குலேஷன் போட்டு பார்த்தது ஆக்சுவலாக. ஸோ ஒரு இது வாங்கணுன்னா 5% ஆகுது. ஒரு கோல்டு காயின் வாங்கணுன்னா இங்கே வந்து ஒரு 2% போயிடுதா, இது வந்து 2%. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு 3%. ஸோ டோட்டலி 5% வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கணுன்னா ஆகுது. ஸோ இது வந்து இதுவும் பெட்டர் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான். பட் வென் இட் கம்பேர்ஸ் டு இந்த மாதிரி அக்குமுலேட் பண்ணுறது வந்து கோல்டு சிட்டு ரொம்ப பெட்டர். நான் கோல்டு சிட்டு போட்டிருக்கேன். அதுக்கான வீடியோ வந்து சீக்கிரமே வரும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை. தட் கீப்ஸ் மீ மோட்டிவேட்டிங் மீ டு டூ more content here. So thank you so much for watching and thank you guys.